சிந்து பைரவி சீரியலோட ப்ரொமோவ பார்த்திருப்பீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எசைக்கு ஆள வச்சு மாப்பிள்ளை செலியன தூக்கிட்டாப்ல இல்லையா? இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை பயந்து ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செலியன கடத்துனது இசக்கி தான் அப்படின்னு தெரியாது இல்லையா? இப்ப என்ன நடக்குது? இந்த இடத்துல தான் மகா சூப்பரா ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரா போய் மகா கிட்ட வந்து, "நீ வந்து எசக்கிய கல்யாணம் பண்ணிக்க. அப்படி கல்யாணம் பண்ணுனா தான் உங்க அம்மாவ காப்பாத்த முடியும்" அப்படின்னு மகா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டுட்டு காயத்ரியும், "எனக்கு எசக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து காயத்ரி எசக்கியையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு இங்க அன்னபூர்ணி கிட்ட வந்து அப்படியே டயலாக் அடிச்சு இந்த மகா ஏமாத்திடுறாங்க. இப்ப கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற மாதிரி நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். கடைசி நிமிஷத்துல வந்து யாராச்சும் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படிலாம் நடக்காது. ஸோ இதுவே ஒரு படமா இருந்தா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சீரியல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா காயத்ரியை இசக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நடக்கிற பிளாக்மெயிலு, அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கு வர்ற கஷ்டம், இந்த மாதிரி தானே சீரியல மூவ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால கண்டிப்பா காயத்ரி, இசக்கி இவங்களோட கல்யாணம் நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்க.